ஞானமும் புத்தியும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும்பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். மெய்யான ஞானம் தேவனிடத்தில் அன்பு கூறுவதிலும் தேவனை பற்றி அறிந்து கொள்வதிலும் இருக்கிறது. மெய்யான ஞானம் தேவனுடைய சத்தியத்தோடும் அவருடைய பிரமாணத்தோடும் அவருடைய தெய்வீக பராமரிப்போடும் ஒத்துப்போகும். மெய்யான ஞானம் ஒருபோதும் தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பட்டிருக்காது. நாம் ஞானத்தை கண்டடையும் போது நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நாம் ஞானத்தை கண்டடைந்து அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஞானத்தை கண்டடைதல் என்னும் வார்த்தைக்கு ஞானத்தை தேடி கண்டுபிடித்தல், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுதல் என்பது பொருளாகும். ஒரு நீரூற்றில் தண்ணீர் இறைப்பது போல நாமும் மெய்யான ஞானத்தை தேவனுடைய சமூகத்தில் இருந்து இறைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே எல்லா ஞானத்திற்கும் ஊற்றாகவும் ஊற்றின் கண்ணாகவும் இருக்கிறார். கிணற்றில் வாளியை பயன்படுத்தி தண்ணீர் இறைப்பது போல தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கிறவர். ஞானம் நம்மை தேடி வரும் என்று நினைக்கக்கூடாது. நாமே ஞானத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு ஆழமான சுரங்கத்தில் இருந்து உலோக தாது பொருட்களை வெட்டி எடுத்து பூமிக்கு வெளியிலே கொண்டு வருவது போல நாமும் ஞானத்தை தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். நாம் நல்ல காரணத்திற்காகவே ஞானத்தை தேடி கண்டுபிடித்திருக்கிறோம். நம்முடைய நன்மைக்காகவே புத்தியை சம்பாதித்திருக்கிறோம். ஞானமும் புத்தியும் நமக்கு மெய்யான ஆசீர்வாதத்தை தரும். கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஞானத்தை நல்ல வழிகளில் பயன்படுத்த வேண்டும். இதனால் தேவனுடைய நாமம் மகிமையடைய வேண்டும். நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உண்டாக வேண்டும். ஞானத்தை எப்படி சம்பாதிப்பது என்பதை விவரிப்பதற்காக எப்படி வர்த்தகம் பண்ணுவது என்பது பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தகர்கள் ஞானத்தோடு வியாபாரம் பண்ணுவார்கள். தாங்கள் செய்கிற வியாபாரத்தில் மிகுந்த கவனமாய் இருப்பார்கள். அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று அசட்டையாக வியாபாரம் பண்ணினால் நமக்கு ஒரு லாபமும் கிடைக்காது. வணிகம் பண்ணுகிறவர் தன்னுடைய முழு நேரத்தையும் முழு ஞானத்தையும் முழு முயற்சியையும் தன்னுடைய வியாபாரத்திற்கு பயன்படுத்துவார். அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஞானத்தை சம்பாதிப்பதில் நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் பயன்படுத்த வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் வெள்ளி வர்த்தகம் மிகவும் மேன்மையானது. அதைவிட பசும்பொன்னின் வர்த்தகம் இன்னும் அதிக மேன்மையானது. அது அதிக ஆதாயத்தை தரக்கூடியது. ஞானத்தை கண்டடைவதோ வெள்ளியின் வர்த்தகத்திலும் பெரியது. ஞானத்தினால் கிடைக்கும் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி ஓமையாக சொல்லுகிறார். மத்தேயு 13:45-46. ஞானத்தின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. ஆகையினால் நாம் சத்தியத்தை வாங்க வேண்டும், அதை விற்கக்கூடாது. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்க வேண்டும். ஞானத்தை எவ்வளவு கிரயம் கொடுத்து வாங்க வேண்டுமானாலும் அந்த கிரயத்தை கொடுத்து வாங்கிவிட வேண்டும். ஞானத்தை வாங்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை இழந்து போவோம். அதனால் வரும் ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். ஞானத்தை இழப்பதற்கு பதிலாக நம்முடைய ஐஸ்வர்யத்தை இழக்கலாம். அதிகமான கிரயம் செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் அதை செலுத்தி ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஞானத்தின் கிரயம் எவ்வளவு என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. அது முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. நாம் இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல. ஞானத்திற்கு எவ்வளவு கிரயம் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அதை கொடுத்து நாம் ஞானத்தை வாங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
நம்மிடத்தில் உள்ள ஐசுவரியங்கள் மீது நாம் ஆசைப்பட்டால் அவை நம்மை ஆளுகை செய்யும். உலகத்தின் ஆஸ்தி நம்மை ஆளுகை செய்வதற்கு பதிலாக ஞானம் நம்மை ஆளுகை செய்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் பெற்றுக்கொண்ட ஞானத்தை இழந்துவிடக்கூடாது. அது நம்மை விட்டு போய்விட அனுமதிக்க கூடாது. ஞானத்தின் வழிகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். ஞானத்தை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். நம்முடைய ஜீவிய காலத்தின் முடிவு வரையிலும் நாம் ஞானத்தின் வழிகளில் நடக்க வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினால் நமக்கு தற்காலிக சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனால் அது மெய்யான சந்தோஷம் அல்ல. உலக சந்தோஷம் அழிந்து போகக்கூடியது. நம்முடைய ஐஸ்வர்யம் நம்மை விட்டு போய்விட்டால் அதனால் நமக்கு உண்டான சந்தோஷமும் நம்மை விட்டு போய்விடும். ஞானத்தினால் கிடைக்கிற சந்தோஷமோ மெய்யான சந்தோஷம், அது நித்திய சந்தோஷம். ஆகையினால் ஞானத்தை கண்டடைகிற மனுஷர்கள் எல்லோரும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். புத்தியை சம்பாதிக்கிறவர்களும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். இந்த உலக ஐஸ்வர்யத்தினால் வரும் சந்தோஷத்தை விட ஞானத்தினால் வரும் சந்தோஷமே உத்தமமானது. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லை என்கிறது. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. பசும்பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அதோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல. பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. தேவனோ அதன் வழியை அறிவார். அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். யோபு 28:12 முதல் 23 வரை. மனுஷருடைய மதியீனத்தினால் நம்முடைய ஆத்துமாவில் பாவம் பிரவேசித்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை கிரயம் செலுத்தி மீட்டிருக்கிறார். நமக்கு தம்முடைய மெய் ஞானத்தை கொடுக்கிறார். நம்மிடத்தில் மெய்யான ஞானம் இல்லை என்றால் நம்மால் பூரண புருஷராய் இருக்க முடியாது. நம்மிடத்தில் உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அதிகமாய் இருந்தாலும் நமக்குள் மெய்யான ஞானம் இல்லை என்றால் நமக்கு ஒன்றுமே இல்லை. மெய்யான ஞானமே நமக்கு மெய்யான சந்தோஷத்தை தரும். ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கிறது. அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. கர்த்தருடைய உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய ஆயுசு காலம் நீடித்திருக்கும். நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவனோடு இருக்கிற காலமெல்லாம் சந்தோஷமாயும் சமாதானமாயும் இருப்போம். இந்த உலக ஜீவியத்தில் நமக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம். நாம் மற்றவர்களைப் போல ஐஸ்வர்யவான்களாய் இராமல் ஒருவேளை தரித்திரராய் இருக்கலாம். ஆரோக்கியம் இல்லாமல் சரீர பலவீனத்தோடு இருக்கலாம். ஆனாலும் நாம் தேவனுடைய மெய்யான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் நமக்கு பூரண சந்தோஷமும் நித்திய ஜீவனும் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் ஜீவனை விட பரலோகத்தின் ஜீவனே மேன்மையானது. நம்முடைய பரலோக ஜீவனே நித்தியமானது. அதுவே பாதுகாப்பானது. ஞானத்தின் வலது கையில் நமக்கு தீர்க்க ஆயுசு இருக்கிறது. அதன் இடது கையிலோ நமக்கு செல்வமும் கனமும் இருக்கிறது. மெய்யான தேவ பக்தியே நம்முடைய சந்தோஷத்திற்கு ஆதாரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதுவே நமக்கு பூரண சந்தோஷத்தை தரும். ஞானத்தின் வழிகள் எல்லாம் இனிதான வழிகள். அதன் பாதைகள் எல்லாம் சமாதானமான பாதைகள். இந்த உலகத்தில் அநேகர் சந்தோஷமாய் இருப்பதாகவும் இந்த உலக வாழ்க்கையை நன்றாக அனுபவிப்பதாகவும் சொல்லுகிறார்கள். உலக பிரகாரமான சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு ஒப்பானது அல்ல. நம்முடைய ஆத்மாவின் சந்தோஷமே மெய்யான சந்தோஷம். மாம்சத்தின் சந்தோஷம் அழிந்து போகக்கூடியது. மாம்ச சந்தோஷம் மாய்மாலமான சந்தோஷம். நாம் ஞானத்தின் வழிகளிலும் அதன் பாதைகளிலும் செல்லும் போது நமக்கு சந்தோஷமும் சமாதானமும்
தாராளமும் கிடைக்கும். நாம் நீதியின் பாதையில் செல்லும்போது தேவனோடு ஐக்கியமாய் இருப்போம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவருக்கு கீழ்ப்படிந்து செய்வோம். கர்த்தரை பயபக்தியோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆராதனை செய்வோம். நீதியின் பாதையே சரியான பாதை. அதுவே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பாதை. அதுவே பரிசுத்தமான பாதை. நீதியின் பாதைகள் எல்லாம் சமாதானம் நிரம்பி இருக்கும். நாம் நீதியின் பாதையில் நடக்கும்போது அதன் முடிவு நமக்கு சமாதானமாய் இருக்கும். முடிவில் மாத்திரமல்ல, நீதியின் பாதைகள் எல்லாமே சமாதானம் நிரம்பியவை. நாம் ஞானத்தோடு ஜீவிக்கும் போது நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவித்தாலும் நம்முடைய ஜீவியம் பரலோகத்தில் ஜீவிப்பது போல சந்தோஷமாய் இருக்கும். தன்னை அடைந்தவர்களுக்கு ஞானம் ஜீவ விருட்சமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலும் மெய்யான ஞானம் வரும்போது நாம் ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஏதேன் தோட்டத்திலே ஜீவ விருட்சம் இருந்தது. ஆனால் நம்முடைய முற்பிதாக்களால் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியவில்லை. கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்திவிட்டு அதன் வாசலை அடைத்து போட்டார். அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனிகளை புசிப்பதற்கு கர்த்தர் அவர்களை தடை பண்ணினார். ஆனால் நாமோ மெய்யான ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதுவே நமக்கு ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. நாம் தெய்வீக ஞானத்தினால் போஷிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ஆரோக்கியமாய் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தின் அசுத்தங்களும் மரணத்தின் பயங்கரங்களும் நம்மை பாதிக்காது. ஞானம் நம்மை பலப்படுத்துவதனால் நமக்கு எதிராக வரும் பாவமான வல்லமைகளுக்கு விரோதமாக நம்மால் எதிர்த்து நின்று பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியும். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்கள் நித்திய காலமாய் ஜீவிப்பார்கள். நமக்கு பரலோகத்திலே நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். மெய்யான ஞானமே நித்திய மகிமை. அதுவே நமக்கு நித்திய ஆசீர்வாதம். மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிப்பார்கள். ஞானத்தை பற்றிக்கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவரிடத்தில் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய நற்கிரியைகளும் நிரம்பி இருக்கும். பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களும் பூமியின் ஐஸ்வர்யங்களும் சமுத்திரத்தின் ஐஸ்வர்யங்களும் ஞானத்தை பற்றிக்கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் தம்முடைய ஞானத்தினாலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினார். அவர் தம்முடைய புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். தேவனாகிய கர்த்தருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. ஆகாயமும் பனியை பெய்கிறது. வானமும் கர்த்தருடையது, பூமியும் கர்த்தருடையது. கர்த்தருக்கு உரியது, அவருடைய பிள்ளைகளுக்கும் உரியது. நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதன் வலது கையில் உள்ள தீர்க்காயுசையும் அதன் இடது கையில் உள்ள செல்வத்தையும் கனத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். ஞானமும் புத்தியும் இவற்றை விட உத்தமமானது. வெள்ளி, பசும்பொன், முத்துக்கள் இச்சிக்கத்தக்க மற்றவை. ஞானத்தின் ஆசீர்வாதம் தீர்க்காயுசு, செல்வமும் கனமும், இனிதான வழிகள், சமாதானம், ஜீவ விருட்சம், சந்தோஷம்.